ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ராயன் தனுஷோட டைரக்ஷன்ல தனுஷ், சுந்தீப் கிஷன், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், துஷாரா விஜயன் போன்ற நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா வளர்த்த ராயன் அவனோட தம்பி அவன் தங்கச்சி கூட ஒன்னா சேர்ந்து சென்னைக்கு வரான். சென்னையில செல்வராகவன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ராயன் அவரோட தம்பி கூட சேர்ந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து நடத்திட்டு இருக்காரு. அதனால அவர் குடும்பம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட் சைட்ல எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இன்னொருத்தரோட ஒரு பயங்கரமான பகை ஒன்று இருக்கு. அந்த பகையில எதிர்பாராதமா ராயனோட ஃபேமிலி வந்து மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு கதையை வந்து அழகா செட் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ் என்ன பண்றாரு, சுந்தீப் என்ன பண்றாரு, துஷாரா விஜயன் என்ன பண்றாங்க அப்படிங்கறது அழகா வந்து கதையை வந்து செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்ட்ரோவல் போர்ஷன்ல தான் ஒரு பயங்கரமான பிளாட்டே ஒன்று வரும். அதுக்கப்புறம் வரப்போற செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கர் தான், பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எந்த இடத்துலயும் வந்து பெருசா லாகே இருக்காது. படம் செம கிறிஸ்பியா எழுதிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் ஹைலைட்டே தனுஷோட ரைட்டிங்கும் ஸ்கிரீன் பிளேயும் தான். எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்கிரீன் பிளே, அதாவது ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்க கூடாது. யூசுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பொதுவாக இது ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு பாயிண்ட்லயுமே போர் அடிக்க கூடாது. அவங்க எல்லா மூமெண்ட்டையும் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு ஸ்கிரீன் பிளேல சூப்பரான ரைட்டிங்ல இந்த படத்தை வந்து எழுதியிருக்காரு. இந்த படத்தோட பேக் போன் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் தான். மனுஷன் பாட்டும் சரி பிஜிஎம்மும் சரி ரொம்ப என்னமா போட்டு வச்சிருக்காரு. நிஜமா சொல்றேன், பர்ஃபெக்டா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இந்த அளவுக்கு இறங்கி ஒரு படத்துல அடிச்சிருக்காருன்னா அது இந்த படம் தான். எல்லாமே வேற லெவல். முக்கியமா அந்த உசுரே நீதானேன்னு சொல்லிட்டு கடைசியில் அது வரப்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் செதறிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு மியூசிக் படத்தை வேற லெவலில் எலிவேட் பண்றதுக்காக ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு, தரமா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே பாராட்டி ஆகணும். தனுஷ் சாரும் சரி, தனுஷோட கேரக்டர்லாம் வந்து நிஜமாவே வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி சுந்தீப்போட கேரக்டரும் சரி, துஷாரா விஜயன் கேரக்டரும் சரி, எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டரும் சரி, செல்வராகவன் கேரக்டரும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு சும்மா அவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு இல்லாம எல்லாரோட கேரக்டருமே செம்ம பர்ஃபார்மன்ஸா அவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காரு. கேரக்டர் யாருக்குமே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கேரக்டர்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நிஜமாவே வேற லெவல். முக்கியமா சந்தீப் கிஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவருக்கு ரொம்ப மேஜரான ரோல் வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த அளவுக்கு தனுஷருக்கு இம்பார்ட்டன்ட் ரோல், அந்த அளவுக்கு இவரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு தரமான கேரக்டர் அவர் வந்து ப்ளே பண்ணிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பக்காவான ரோல், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்மியா தான் வருவாரு. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மனசை மிரட்டி எடுத்துருப்பாரு. முக்கியமா கிளைமேக்ஸ்ல தனுஷ் சாருக்கு இவருக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும் பாருங்க, வேற லெவல். டெக்னிக்கலா இந்த படம் வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ராங்காவே இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எங்கேயுமே லாக் இல்லாம ஒரு தரமான ஸ்கிரீன் பிளேயும் சரி, ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா அந்த படம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த படம் எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம செம சூப்பரா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பக்கா மாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியா அந்த ராயன் வந்து அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்லயும் சரி, அன்வான்டா எந்த சீனுமே அவங்க வைக்கல. இது வந்து வேணாம், இது வந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லாம கதைக்கு எது தேவையோ அதை வந்து கரெக்டா வச்சு மேக் பண்ணிருக்காங்க. ரன்னிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான், 2 hours 20 to 30 minutes இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு நம்மளுக்கு போர் அடிக்கல. தெளிவா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ இந்த படத்துல வயலன்ஸ் போர்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்களை கூட்டு போயிடாதீங்க. வயலன்ஸ் அப்படிங்கிறப்ப பிளட் தான், முழுக்க முழுக்க ஒரே ரத்தமா அந்த படம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஃபேமிலியா பாருங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிளட் இருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க. இந்த படத்தை நீங்க நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. எமோஷன் போர்ஷன் எல்லாமே இந்த படத்துல வந்து அவ்வளோ அருமையா கனெக்ட் ஆயிருக்கு. தனுஷ்க்கும் துஷாரா விஜயனுக்கும் ஒரு எமோஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் நடக்கும், அதெல்லாம் பாக்குறப்ப வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் அந்த படத்துல வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ தனுஷ் சாரோட 50வது படம். எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னோட 50வது படத்தை நான் தான் எடுப்பேன், எனக்கு நான் தான் சம்பவம் செய்வேங்கிற மாதிரியான சம்பவம் வந்து இந்த படத்துல வந்து செஞ்சிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. இந்த ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே நான் ரிவீல் பண்ண விரும்பல. கூஸ் பம்ப்ஸ் மட்டும் நிறைய இருக்கும், நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, செம சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீக்கெண்ட் ஒரு தரமான படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வண்டி எடுத்துட்டு ராயன் படத்துக்கு போயிருங்க, சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வெப்சைட் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்களுக்கு என்ன மாதிரி படம் வேணுங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நம்ம வீடியோ போடுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.